இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வரும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்கள், போப் பிரான்சிஸ் ஆகியோருக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றம். அதிமுக கூட்டணியில் பாஜகவை அமைதியாக இணைத்தது போல் பல கட்சிகள் இணையும். நிர்வாகிகள் பொதுவெளியில் கூட்டணி குறித்து எந்த கருத்தும் கூறக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல். அதிமுக செயற்குழு கூட்டத்தில் மறைமுகமாக அமமுகவிற்கு ஆதரவாக பேசிய எடப்பாடி பழனிசாமி, கசப்புகளை மறந்து அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல். பூத் கமிட்டி விவகாரத்தில் சிலர் அலட்சியமாக செயல்படுவதாக எடப்பாடி பழனிசாமி காட்டம். முறையாக செயல்படாதவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை பாயும் எனவும் எச்சரிக்கை. செங்கல்பட்டு அருகே பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தலைமையில் பாஜக நிர்வாகிகளுடனான மைய குழு ஆலோசனை கூட்டம். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ள நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக செயல்பாடு குறித்து முக்கிய ஆலோசனை. விஜயிடம் ஒரு ஆற்றல் உள்ளது, அதை நான் ஏற்கிறேன். ஆனால் அது ஓட்டாக மாறுமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் பேட்டி. ஒரு எனர்ஜி இருக்கு, எனக்கு நல்லா தெரியுது. அந்த எனர்ஜி ஒரு உருவமாக, ஒரு அமைப்பாக, வாக்கு வங்கியாக மாறி அது தேர்தலில் என்ன ஒரு பிரதிபலனை ஏற்படுத்தும் என்று எனக்கு இன்னைக்கு சொல்ல முடியல. ஆனா அவர்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்குன்றதை நான் ஏத்துக்கிறேன். தேமுதிக இளைஞரணி செயலாளர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டதற்கு நல்லதம்பி எதிர்ப்பு. தேமுதிக உயர்மட்ட குழு உறுப்பினர் பதவியில் இருந்து விடுவிக்க கோரிக்கை. மதுரையில் பணி நேரத்தில் தவிக தலைவர் விஜயை பார்க்க சென்ற காவலர் சஸ்பெண்ட். சீருடையின்றி கட்சிக் கொடியை அணிந்து விஜயை வரவேற்ற வீடியோ வெளியான நிலையில் நடவடிக்கை. கள்ளக்குறிச்சியில் பட்டியல் இன மக்களுக்கு வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாவை ரத்து செய்த ஆட்சியருக்கு எதிராக விசிகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். புத்தி கெட்ட கலெக்டரே மனைப்பட்டாவை ரத்து செய்யலாமா என முழக்கமிட்டதால் பரபரப்பு. இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதலை கண்டித்து நாகை மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டம். செருதூர் வெள்ளப்பள்ளம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவிப்பு. இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த 25 மீனவர்கள் தாயகம் வருகை. சென்னை விமான நிலையம் வந்தடைந்த மீனவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் உற்சாக வரவேற்பு. ஒரு வருடமாகியும் துப்பு துலங்காமல் இருக்கும் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மர்ம மரண வழக்கு. அவிழாத மர்ம முடிச்சுகளை சிபிசிஐடி வெளிக்கொண்டு வருமா என உறவினர்கள் எதிர்பார்ப்பு. நாளை நடைபெறுகிறது இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு. நாடு முழுவதும் 22 லட்சம் மாணவ மாணவிகள் தேர்வை எழுதுகின்றனர். முதுநிலை நீட் தேர்வு முறைகேடு புகாரில் கடந்த ஆண்டு 26 மருத்துவ மாணவர்கள் சஸ்பெண்ட். நீட் முறைகேடு தொடர்பாக சிபிஐ தேசிய தேர்வு முகமை இணைந்து நடத்திய விசாரணையில் அம்பலம். நெல்லை இருட்டு கடைக்கு உரிமை கோரிய 3ஆம் நபருக்கு நயன் சிங் மறுப்பு.
இருட்டுக்கடையை நிர்வகிக்கும் கிருஷ்ணசிங்கும் அவரது அண்ணன் பேரனான பிரேமானந்த் சிங்குக்கும் தொடர்பு இல்லை எனவும் விளக்கம். ஈரோட்டில் வயதான தம்பதி கொல்லப்பட்ட சம்பவத்தில் 10 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிர விசாரணை. பல்லடம் கொலையை விசாரித்து வரும் சிபிசிஐடி போலீசாரும் சம்பவ இடத்தில் நேரில் ஆய்வு. வாழப்பாடி அருகே மலை கிராம பகுதிகளில் வீசிய பலத்த சூறாவளி காற்றால் வீடு இடிந்து சேதம். பெண் ஒருவர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. வந்தவாசி அருகே திரௌபதி அம்மன் கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற அர்ஜுனன் தபசு மரம் ஏறும் நிகழ்ச்சி. மரத்தில் இருந்து வீசப்படும் எலுமிச்சை பழங்களை மடியேந்தி பெற்ற ஆயிரக்கணக்கான பக்தர்கள். திருச்சி நவலூர் குட்டப்பட்ட அடைக்கல அன்னை பாஸ்கா திருவிழா கொடியேற்றம். ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபாடு. மயிலாடுதுறை அருகே குத்தாலம் மகா காளியம்மன் திருநடன உற்சவம். குழந்தையை கையில் சுமந்து ஆடிய அம்பாளை பக்தி பரவசத்துடன் கண்டு ரசித்த பக்தர்கள். சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோயிலில் நடைபெற்ற நாட்டியாஞ்சலி. மெய்மறந்து கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள். ஆலங்குடி அருகே முத்துமாரியம்மன் கோயில் சித்திரை தேர் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. களத்தில் சீறி பாய்ந்த காளைகளை திமிலை பிடித்து அடக்கிய காளையர்கள். திருப்பத்தூரில் ஐயனார் கோயில் புறவி எடுப்பு விழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்லை பந்தயம். எல்லைக்கோட்டை நோக்கி சீறி பாய்ந்த காளைகளை கண்டு ரசித்த பார்வையாளர்கள். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றார். முதல் பரிசை பெறுவதற்கு கடுமையான போராட்டத்திற்கு பிறகு புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் அதிரடி சோதனை. ஆபரேஷன் திரிசூலம் என்ற பெயரில் சோதனை நடத்தி 40க்கும் மேற்பட்ட ரவுடிகளை கைது செய்து நடவடிக்கை. தமிழ்நாட்டில் கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் நாளை தொடங்குகிறது அக்னி நட்சத்திரம். வரும் 28ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திரம் நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவாவில் ஷிர்காவ் நகரில் உள்ள லைராய் தேவி கோயிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் உயிரிழப்பு. 30க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. கோவா லைராய் தேவி கோயிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு.